நான் இந்த சோஷியல் மீடியாவில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லை என்று தெரியாமல் உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி எம்எல்ஏ அக்கறையோட வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா டெய்லி என்னோட லைஃப் ரொட்டீன் vlog வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுல ரொம்ப முக்கியமா என்னோட வெயிட் கெய்னிங் ப்ராசஸ். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. முதல் நாள் வெயிட் கெய்னிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன ஃபுட் நான் எடுத்துக்கிறேன், அது எப்பப்போ எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது தான் இன்னைக்கு என்னோட ரொட்டீன் லைஃப் vlogல நான் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால ஒரு 3 நிமிஷத்தை இந்த வீடியோக்காக ஒதுக்கி இந்த வீடியோக்காக உங்க பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்க. வாங்க எப்படிங்கறத சொல்லுதேன். காலையில 5 அல்லது 5:30க்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நேரா பாத்ரூம்ல போய் குளிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி 4 முட்டையை எடுத்து அவிய போட்டுருவேன். நான் குளிச்சுட்டு வெளியே வரக்குள்ளேயும் அந்த முட்டை வந்து அவிஞ்சு ரெடியா இருக்கும். அதனால குளிச்சு முடிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் 4 முட்டையும் ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்துருந்த வாழைப்பழத்துலயும் 3 பழத்தை எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் அப்படியே தூக்கி பேக்ல போட்டுக்கிட்டு எப்பவும் போல என்னோட பார்மசிக்கு போயிருவேன். அங்க போயிட்டு காலையில அட்ரன்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு எப்பவும் போல நான் யூஸ் பண்ற ஊட்சிலானியோட பெர்ஃபியூமை யூஸ் பண்ணிட்டு அந்த பெர்ஃபியூமோட வாசனையை கபகபன்னு மூக்குக்கு எடுத்துக்கிட்டு நான் வச்சிருக்க 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து அதுல தழும்பு தண்ணியை பிடிச்சி அப்படின்னு குடிச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான கொண்டு வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பார்மசியோட கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி கிளீனிங் ஒர்க்னா முடியறதுக்கு மினிமம் 8 மணி ஆயிரும். 8 மணி ஆனதுக்கு அப்புறம் நல்லா வயிறு கபகபன்னு பசிக்கும். அதனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பழங்களையும் முட்டையும் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பால் டப்பாவும் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் முட்டையை 1 by 1 சாப்பிட்டேன். முட்டைக்கு மேல 4வது முட்டையை சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேன்ருச்சு. இருந்தாலும் சாப்பிட்டு தீரணும் அப்படிங்கறதுனால அழுத்தி பிடிச்சி உள்ள தள்ளிட்டு லைட்டா தண்ணியை குடிச்சு 4 முட்டையும் உள்ள இறக்கி விட்டுட்டேன். அப்படி 4 முட்டையை சாப்பிட்டதுனால வயிறு வந்து ரொம்ப மந்தமா இருந்தது. அதனால பழங்கள் இப்போ சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு பார்மசில கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஒர்க் பண்ற மாதிரி பாடிக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுத்துட்டு லைட்டா வயிறு கொஞ்சம் கேப் ஆன மாதிரி ஃபீல் இருந்தது. அதனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தையும் பழத்தையும் 1 by 1 அப்படினா இல்ல லபக்கு அள்ளி வாயில தூக்கி போட்டுட்டு வாங்கிட்டு வந்திருந்த 200 ml பாலையும் மடக்குன்னு குடிச்சிட்டு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தெம்பா இருந்தேன். அப்புறம் பார்மசிக்கு தேவையான எப்பவும் போல பொருட்கள் வந்தது. அதெல்லாத்தையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே செக் பண்ணி வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா மணி 1 மணி ஆச்சு. அதனால மதியம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் பீஸ் வச்ச பிரியாணியும் வாங்கிக்கிட்டு அதுவும் நெஞ்சு கறி தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு அதே எப்பவும் போல பார்மசிக்கு கொண்டு வந்து அங்க வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால மடக்குன்னு தண்ணியை மொடா குடிச்சிட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பட் திடீர்னு வயிற்றுல செரிமான கோளாறு நினைக்கிறேன். வயிறு கொஞ்சம் மந்தமா இருந்தது. இது வந்து ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது. இருந்தாலும் இதை குடிச்சா மட்டும் தான் வயிறு சரியாகும் அப்படிங்கறதுனால சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பெப்சி வாங்கிட்டு வந்து அதையும் குடிச்சிட்டு எப்பவும் போல வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டா மணி 4 ஆனதுக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ஒரு படுக்கையை போட்டேன். நல்லா தூக்கம் வந்தது. திடீர்னு முழிச்சு பார்த்தா நைட் வந்து 9 மணி ஆயிருச்சு. சரி நைட் 9 மணி ஆயிருச்சு எதனா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எதுவுமே சாப்பிட தோணல. இருந்தாலும் அடுத்து தூங்கும் போது வயிறு வந்து காலியா விடக்கூடாது அப்படிங்கறதுனால பழ ஜூஸ்னா கிடைக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு 10 மணிக்கு மேல வந்து ஒரு தூக்கத்தை போட்ட வந்தான். காலையில எப்பவும் போல எந்திரிச்சு அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டு அப்படியே எப்பவும் போல பார்மசிக்கு போயிட்டேன். சோ இப்படிதான் போச்சு என்னோட வெயிட் கெய்னிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் டே. இந்த வெயிட் கெய்னிங் ப்ராசஸ்ல இன்னும் என்னென்ன ஃபுட் நான் ஆட் பண்ணா எனக்கு வந்து ஈஸியா வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கறத யாராவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பிளானை 20 நாள் கண்டினியூவா எடுத்துக்கிட்டு அப்புறம் ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டு பாடியை இறுக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.